ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 8 to 8 சமையல். இன்றைக்கி நம்ம 8 to 8 சமையலில் உருளைக்கிழங்கு வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி ரெடி பண்ணலாம். இது ரெடி பண்ணுறதுக்கு 3 உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கேன். இதை நம்ம ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம இதை நல்லா மசிச்சுக்கலாம். இப்போ இது கூட 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறேன் காரத்துக்காக, 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகப்பொடி, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம கலந்து விட்டுட்டு நல்லா பசைஞ்சிக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா பசைஞ்சிக்கோங்க. கையில் தொட்டோம் அப்படின்னா மாவு கையில் ஒட்டாத அளவுக்கு இருக்கணும் மாவோட பக்குவம். இப்போ கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு ஒரு பீடா சைஸ்க்கு மாவு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி கையில் வச்சு இந்த மாதிரி சைஸில் உருட்டி எடுத்துக்கணும். இப்போ நம்ம கையில் வச்சு உருட்டின மாதிரியே கையில் கொஞ்சமாக ஒரு பீடா சைஸ்க்கு மாவு எடுத்துகிட்டு சப்பாத்தி கட்டையில் வச்சும் நம்ம இந்த மாதிரி தேய்ச்சிக்கலாம். பாருங்கள், ரொம்ப ஈஸியாக கரெக்டாக ஈவனாக திரண்டு வரும். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே திரட்டி வச்சுக்கலாம். இப்போ இது பொரிக்கிறதுக்கு எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் ரொம்ப சூடாகிடக்கூடாது, மிதமான சூடாக வச்சுக்கோங்க. பாருங்கள், போட்டால் இந்த அளவுக்கு தான் பொரியணும், அந்த அளவுக்கு தான் இருக்கணும் சூடு எண்ணெயில். இப்போ ஒன்றா சேர்த்துட்டு நம்ம உடனே கலந்துடக்கூடாது. கரண்டி வச்சு கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கலாம். நல்லா செவந்து வரணும். எண்ணெயில் உள்ள பபிள்ஸ் எல்லாம் குறையிற வரைக்கும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சுக்கோங்க. நம்ம கொஞ்சம் திக்காக உருட்டி இருக்கிறதுனால உள்ளே இருக்கிறதெல்லாம் அப்போ தான் நல்லா வேகும். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதே மாதிரி நம்ம மீதம் இருக்கிற மாவையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, உள்ளே நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். இது ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக ரெடி பண்ணி கொடுத்திங்கன்னா ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ரெடி பண்ணி பாருங்கள். உங்களோட அனுபவத்தை எங்களோட கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா 8 to 8 சமையலுக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.